புகழ்பெற்ற பொருளாதார அறிஞர் டாக்டர் அரவிந்த் பனகரே அவர்களின் சீரிய தலைமையின் கீழ் அமைக்கப்பட்டு இன்று தமிழ்நாட்டிற்கு வருகை புரிந்திருக்கும் 16வது நிதிக்குழுவின் பரிந்துரைகள் பறந்து விரிந்த இந்திய திருநாட்டின் அனைத்து மாநிலங்களின் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவு செய்து இந்தியாவின் உலகின் பொருளாதார வல்லரசு நாடாக மாற்றும் வகையில் அமைந்திடும் என்று நான் நம்புகிறேன். பல முக்கியமான திட்டங்களை வடிவமைத்து நடைமுறைப்படுத்துவதற்கான பொறுப்புகளை பெரும்பாலும் மாநில அரசுகள் தான் நிறைவேற்றி வருகின்றன என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் அதற்கு மாறாக இந்த பொறுப்புகளை எல்லாம் நிறைவேற்ற தேவையான வருவாயை பெருக்குவதற்கான அதிகாரங்கள் மாநில அரசுகளிடம் குறைவாகவே உள்ளன. அந்த வகையில் கடந்த 15வது நிதிக்குழுவின் பரிந்துரைகளின்படி மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரி வருவாய் பங்கினை 41 விழுக்காடாக உயர்த்தியதை நாங்கள் உளமாற பாராட்டுகிறோம். எனினும் இந்த பரிந்துரைக்கு மாறாக கடந்த 4 ஆண்டுகளில் ஒன்றிய அரசின் மொத்த வரி வருவாயில் 33.16 விழுக்காடு மட்டுமே மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து செயல்படுத்திடும் திட்டங்களுக்கான மாநில அரசின் பங்குத்தொகை தொடர்ந்து உயர்ந்து வருவதும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களின் நிதிநிலையை மேலும் பாதிக்கின்றது. எனவே ஒன்றிய வருவாயில் மாநிலங்களுக்கான வரி பகிர்வின் பங்கு 50 விழுக்காடு உயர்த்தப்படுவதுதான் முறையானதாகவும் அனைவருக்கும் ஏற்புடையதாகவும் இருக்கும். மாநிலங்களுக்கு இடையேயான வரி பகிர்வினை முறைப்படுத்துவதில் சமச்சீரான அணுகுமுறை தேவைப்படுகிறது. 9வது நிதிக்குழு பரிந்துரைத்த 7.931 விழுக்காட்டிலிருந்து கடந்த 15வது நிதிக்குழு பரிந்துரைப்படி 4.079 விழுக்காடாக தமிழ்நாட்டிற்கான வரி பகிர்வு தொடர்ந்து வீழ்ச்சியை சந்தித்து வந்துள்ளது. நாட்டிற்கே வழிகாட்டும் வகையில் பல முன்னோடி நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தி செம்மையான நிர்வாகத்தை தொடர்ந்து நல்கி வரும் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தை தொய்வடைய செய்து தண்டிப்பதைப் போல தற்போதைய வரி பகிர்வு முறை அமைந்துள்ளது என்பதை நான் சுட்டிக்காட்ட வேண்டிய நிலையில் இருக்கிறேன். வளர்ச்சி குன்றிய பகுதிகளுக்கு தேவையான நிதியை வழங்குவது அவசியம் என்றாலும் அதே வேளையில் பல்வேறு வகையிலும் சிறப்பாக செயல்படும் மாநிலங்களுக்கு தேவையான நிதி ஆதாரங்களை அளிப்பதன் மூலமாகவே அவற்றின் வளர்ச்சியை தக்க வைப்பதுடன் அந்த மாநிலங்களின் வளர்ச்சி பாதைக்கும் வழிவகுக்க முடியும் என்பதையும் நிதிக்குழு கவனத்தில் கொள்ள வேண்டும். சிறப்பாக செயல்படும் மாநிலங்களுக்கான நிதியை குறைத்து வளர்ச்சியை எதிர்நோக்கும் பகுதிகளுக்கும் நிதி ஆதாரங்களை மடைமாற்றுவதன் மூலம் ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சி பாதிக்கப்படுவது மட்டுமின்றி வளர்ச்சி குன்றிய மாநிலங்களுக்கு இறுதியாக கிடைக்கும் வரி பகிர்வும் குறைந்துவிடும் என்பதே உண்மை. தமிழ்நாட்டை போன்ற மாநிலங்கள் தொடர்ந்து வளர்ச்சி அடையும் வகையில் நிதி பகிர்வு முறையை மாற்றுவதன் மூலம் இந்திய நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பு செய்திட முடியும். கடந்த காலங்களில் வளர்ச்சி குன்றிய மாநிலங்களுக்கு தொடர்ந்து அதிக நிதியை வழங்கிய போதும் பல மாநிலங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு வளர்ச்சியும் முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. எனவே 16வது நிதிக்குழு இத்தகைய அணுகுமுறையை பரிசீலனை செய்து நாட்டின் பின்தங்கிய மாநிலங்களுக்கு உரிய நிதி ஆதாரங்களை வழங்கிடும் போது வளர்ந்த மாநிலங்களின் வளர்ச்சியை பாதிக்காத அளவில் தேவையான நிதியை வழங்குவதற்கான ஒரு புதிய அணுகுமுறையை வடிவமைப்பதற்கான தேவை இன்று உருவாகி இருப்பதாகவே நம்புகிறேன். தமிழ்நாடு சந்தித்து வரும் 3 குறிப்பிடத்தக்க சவால்களை நிதிக்குழுவின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். கடந்த சில ஆண்டுகளாக இயற்கை பேரிடர்களின் தாக்கத்தினால் தமிழ்நாடு பெரும் பேரழிவை சந்தித்து வருகிறது. பொதுமக்களின் உயிர் உடைமை மற்றும் வாழ்வாதாரம் மட்டுமின்றி மாநிலத்தின் கட்டமைப்பு வசதிகளும் பெரும் பாதிப்பிற்கு உள்ளாகின்றன. இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் இழப்புகளை சரி செய்வதற்கு பெரும் அளவிலான நிதி மாநில அரசால் செலவிடப்பட வேண்டிய தேவை உள்ளதால் வழக்கமான வளர்ச்சி திட்டங்களுக்கு உரிய நிதி ஒதுக்க முடியாத சூழல் ஏற்படுகிறது. எனவே இத்தகைய பேரிடர் துயத்துணிப்பு பணி மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை மாநிலங்கள் உடனுக்குடன் மேற்கொள்ளும் வகையில் உரிய நிதியை வழங்கிட நிதிக்குழு பரிந்துரைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து, தமிழ்நாட்டில் அதிகமாக வளர்ந்து வரும் முதியவர்களின் எண்ணிக்கை மற்றும் இதன் காரணமாக மாநில மக்கள் தொகை அமைப்பில் ஏற்படும் மாற்றம் குறித்தும் நிதிக்குழு கவனத்திற்கு கொண்டு வர விழுகிறேன். தற்போது தமிழ்நாட்டின் மக்கள் தொகையின் சராசரி வயது 36.4 ஆண்டுகள். இது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சராசரியை விட 9.5 ஆண்டுகள் அதிகம். 16வது நிதிக்குழுவின் பரிந்துரை காலம் முடிவடையும் போது தமிழ்நாட்டின் சராசரி வயதானது 38.5 ஆண்டுகளாக இருக்கும். அதன்படி நாட்டிலேயே வயதானவர்கள் அதிகம் உள்ள மாநிலமாக தமிழ்நாடு உருவெடுக்கும். அதிகரித்து வரும் முதியவர்களின் தேவைகளை நிறைவு செய்வதற்கு எதிர்வரும் 10 ஆண்டுகளில் தமிழ்நாடு தேவையான பொருளாதார வளர்ச்சி அடைவதுடன் பல்வேறு துறைகளில் அதிக முதலீடுகளை உடனடியாக செய்ய வேண்டியுள்ளது. இந்த சமூக முதலீடுகளுக்கு தேவையான நிதி ஆதாரத்தையும் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். 3வதாக, நாட்டிலேயே அதிக நகரமய மக்களை சந்தித்து ஒரு மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. நகர்ப்புற கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதும் அதற்கான நிதி ஆதாரங்களை பெருக்குவதும் தமிழ்நாடு சந்தித்து வரும் மிக முக்கியமான சவால்களில் ஒன்றாக இருக்கின்றது. தேவையான முதலீடுகளை செய்திடவும் உள்ளாட்சி அமைப்புகளில் தரமான சேவைகளை தொடர்ந்து வழங்கிடவும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிக அளவிலான நிதி மற்றும் மானியங்களை வழங்கிட நிதிக்குழு பரிந்துரை செய்திட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். சரக்கு மற்றும் சேவை வரி GST முறை நடைமுறைக்கு வந்த பின்னர் மாநில அரசுகள் தங்களுக்கு தேவையான நிதி ஆதாரங்களை பெருக்குவதில் பல தடைகளை சந்தித்து வருகின்றன. 16வது நிதிக்குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நான் பணிவுடன் சொல்லிக் கொள்வதெல்லாம் தமிழ்நாட்டின் 8 கோடி மக்களும் இந்த நிதிக்குழு மீது மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளார்கள். மாநிலங்களின் வளர்ச்சியை உறுதி செய்து அதன் மூலமாக நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை அடைந்திடும் நோக்கில் இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவத்தை வலுப்படுத்தும் ஒரு அரிய வாய்ப்பை காலம் நமக்கு வழங்கியிருக்கிறது. இதை கருத்தில் கொண்டு 16வது நிதிக்குழு உரிய பரிந்துரைகளை வழங்கும் என்று நான் நம்புகிறேன். தமிழ்நாடு அரசின் சார்பாக நிதிக்குழுவின் பரிசீலனைக்கு வழங்கப்படுவதற்கு விரிவான அறிக்கையினை கவனத்துடன் பரிசீலித்து கடந்த காலங்களில் பல்வேறு நிதிக்குழுக்களின் பரிந்துரைகளினால் தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்பட்ட
இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு உரிய தீர்வை 16வது நிதிக்குழு வழங்கும் என்று உறுதியாக நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.